இந்த புதிய மாதத்துல தேவன் பிரவேசிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தர் தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும். அந்த புதிய மாதத்திலே புதிய திட்டங்களோடு, புதிய தீர்மானங்களோடு, ஒரு புதிய நம்பிக்கையோடு, இதோ ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக தேவன் இந்த புதிய மாதத்தில் நம்மை பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய இனிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி கிருபை செய்யுங்க. என்னை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படுங்க. அநேக பேர் இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட என்ன பேச போகிறார் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கிறாங்கப்பா. நீங்க உங்களுடைய வார்த்தை அவங்களுக்கு நீங்க மன்னாவை பிட்டு கொடுங்க டாடி. அவர்கள் போஷிக்கப்படட்டும், உள்ளான மனிதன் பலப்படட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக அவருடைய சமூகத்திலே இருந்து நான் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தருடைய இருதயத்தில் 2 முறை கன்ஃபர்மேஷனாக கொடுத்ததுனால நான் அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். சங்கீதம் 30, Psalms 30. சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 11 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 3, 2, 1. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். எல்லாரும் சொல்லுங்க, இடை கட்டினார். ஆமென். புலம்பலோடு ஒருவேளை இந்த மாதத்தை நீங்க தொடங்கி இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இதுல ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஆண்டவர் நம்முடைய புலம்பலை விட்டு வெளியே கொண்டு வரல. நம்முடைய விருப்பம் என்னன்னா, நம்முடைய வாஞ்சனை, ஆண்டவர் இந்த புலம்பலை விட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன், இந்த புலம்பலுடைய சூழ்நிலையிலே நான் இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க எதை குறித்து புலம்பினாயோ, எது உங்களை முறுமுறுக்க வைத்ததோ, எது உங்களை புலம்ப வைத்ததோ, அந்த புலம்பலுக்குள்ள நான் ஒரு ஆனந்த களிப்பை வச்சிருக்கிறேன். ஆமென். உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். அப்படி என்றால் உங்களை புலம்ப வைத்த அதே சூழ்நிலை, அதே சம்பவம் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. விசுவாசம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன ஆக போகுதுன்னா, இந்த புலம்பல் ஆனந்த களிப்பு ஒரு சைடுல இருந்து வந்துச்சுன்னா நம்ம அதை சந்தோஷமா அதை நம்ம சாட்சியா சொல்லுவோம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுவோம், நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆனா இந்த இடத்திலே நம்ம எதை குறித்து புலம்பல் என்று நினைத்தோமோ அந்த புலம்பலுக்குள்ள ஒரு ஆனந்த களிப்பை தேவன் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய திட்டங்கள் பெரிதா இருக்கு. அதுக்கு சரியான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வசனம் இருக்கு பாருங்களேன், நீர் என் இரட்டை களைந்து போட்டு. அப்படி என்றால் ஆங்கிலத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, சாக்லோத். ஆமென். நான் ஒரு கோணி பைய போட்டுட்டு, அப்படின்னா என்னுடைய புலம்பலை பிரதிபலிக்கிற ஒரு சாக்கை நான் அணிந்து கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க புலம்பலுக்குள்ளே கண்ணீரின் பாதையில செல்லும் பொழுது, இல்லைன்னா அவங்க மனம் திரும்புதலுக்கு நேராய் செல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சாக்குடைய வஸ்திரத்தை அவங்க தரித்து கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து அழுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உடைய சாக்கு எது சாக்காக இருந்ததோ அந்த சாக்கு களைந்து போட்டு நான் மகிழ்ச்சி என்றும் கட்டினால, அந்த இரட்டையினால உன்னை நான் கட்ட போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எது சாக்க தேவன் மாற்ற போகிறார். வேதத்திலே ஒரு முறை யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய பலவர்ண அவனுடைய அங்கியை எடுத்து
அவனிடத்திலிருந்து பிட்டு எடுத்து அவனிடத்தில் அதை கிழித்து எடுத்து அவனை எகிப்து தேசத்திற்கு விற்று அவனை அனுப்பிவிட்டு அதை கொண்டு வந்து ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தத்திலே முக்கி அந்த ரத்தத்தை அந்த துணியை கொண்டு வந்து தன் தகப்பனாகிய யாக்கோபுடைய கையில கொடுத்து யோசேப்பை காணும் அவன் மரித்து விட்டான் என்று நினைக்கிறோம். இந்த வஸ்திரம், அதாவது நீங்க தைச்சு கொடுத்து எல்லாருக்கும் முன்பாக அவன் காண்பித்தானே, அந்த வஸ்திரம் மாத்திரம் தான் அவன் கைகளிலே இருக்கிறது, நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொன்ன உடனே வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை ஆதியாகமம் 37:33 வாசிக்கலாம். அப்பொழுது 37:33 யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். முதலாவது பாருங்க, யாக்கோபு புலம்பினார். ஆங்கிலத்தில் he murmured, he cried, he wept. அவன் இருதயம் உடைக்கப்பட்டு அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு என்று வசனம் சொல்லுகிறது. 34வது வசனம் சொல்லுகிறது, தன் வஸ்திரங்களை அவன் கிழித்து தன் அறையிலே ரெட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு தன் குமாரன் மரித்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே, கிழிந்து போன தொய்ந்து போன ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட அந்த ரத்தத்தை பார்த்த உடனே, அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே புலம்பினான். முதலாவது. இரண்டாவது, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஒரு சாக்கை அணிந்து கொண்டு அவன் பல நாட்களாக துக்கித்திருந்தான். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருந்தாரோ ஒரு சில அதிகாரத்திற்கு பின்பாக அவைகளே மகிழ்ச்சியின் செய்தியாய் மாறினது. எதை புலம்பலாய் இருந்ததோ அதை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். தங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற ஒரு மிகப்பெரிய சோதனை, ஒரு பெரிய நெருக்கம், ஒரு பெரிய ஃபேமைன், ஒரு பெரிய ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. இந்த பஞ்ச காலத்திலே யாக்கோபு மாத்திரமில்ல, யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்காக, அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக இவர்கள் மத்தியில் இருந்தவருடைய குமாரன், தேர்ந்தெடுக்கப்பட்ட குமாரனை கொண்டு போய் தேவன் எகிப்து தேசத்திலே ஒரு கவர்னராக, ஒரு தலைவனாக உருவாக்கி பல நாட்களுக்கு பின்பாக எகிப்து தேசத்திற்குள்ளே நுழையும் பொழுது யாக்கோபு புரிந்து கொண்டான், அன்றைக்கு நான் புலம்பினேன், அதை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற இருக்கிறார். அன்றைக்கு நான் ரெட்டை உடித்துக் கொண்டு நான் அழுதேன், கண்ணீர் விட்டேன், இன்றைக்கு மகிழ்ச்சி என்கிறோம் கட்டினாலே கர்த்தரனை இடை கட்டிருக்கிறார். ஆமென். எந்த காரியத்தை குறித்து புலம்பினாரோ, எந்த காரியத்தை குறித்து அவர் அழுதாரோ, எந்த காரியத்தை குறித்து அவர் இந்த சாக்கு பையை அணிந்தாரோ, அதே காரியத்துக்குள்ளதான் தேவன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உள்நிறைவையும், அது மாத்திரமில்லாம இவருடைய ஜெபத்திற்கு உண்டான பதிலையும் தீர்க்க தரிசனத்தையும் வைத்திருந்தார். அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க புலம்பலுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற தேவன் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறார். நீ எதை குறித்து புலம்பினாயோ அந்த புலம்பலுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எஸ், நீங்க எதை குறித்து புலம்பினீங்களோ அந்த புலம்பலுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இருக்கிறது. எஸ், நீ புலம்பும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு சாக்க போட்டுக்கிட்ட, இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த சாக்கை நான் மாற்ற போகிறேன். நீ வஸ்திரத்தை கிழித்து நீ சாக்கை இட்டாய், நான் சாக்கை எடுத்து விட்டு மகிழ்ச்சி என்கிறோம் கட்டினாலே உன்னை இடை கட்ட போகிறேன். நீ என்ன செய்ய போகிறாய் என்றால் என்னை மகிமைப்படுத்த போகிறாய், மகிமைப்படுத்த போகிறாய். கடந்த நாட்களிலே நீ புலம்பின அதே காரியத்திற்குண்டான பதிலை, Amen. I feel the Spirit of the Lord is speaking to somebody. இன்றைக்கு தேவன் யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க புலம்பலுக்குள்ளே தீர்க்க தரிசனம் ஒளிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய அதிக நாட்கள் திட்டங்கள், உன்னை குறித்து வைத்திருக்கிற தீர்மானங்கள், உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறுவதற்கான பாதை அந்த புலம்பலுக்குள்ளே மறைந்திருக்கிறது. மகனே மகளே, இன்றைக்கு நீ புலம்புவதை குறித்து நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது தேவாவியானவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட இடைப்படுகிறார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. என் தந்தை நீரே,
என் தந்தை நீரே, என்னை தூக்கி சுமந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை தோளில் சுமந்த தெய்வம் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை தூக்கி சுமந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை தோளில் சுமந்த தெய்வம் நீரே. இன்னைக்கு எங்களோடு கூட வாக்குத்தத்தமாக பேசியிருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். சங்கீதம் 30:11 படி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி நீர், ஆமென், நீர் பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுகிறேன். ஆமென். அதோடு முடிக்கல. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன், உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். எஸ், நீங்க புலம்பல கொண்டு வந்தீங்க. தேவன் சொல்லுகிறார், உங்க புலம்பலுக்குள்ள தேவன் ஒரு துதியை வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லைங்க, அது பிரகாசம் அடையும். இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் அதை பிரகாசம் அடையும்படி செய்கிறார். எஸ், I do not know to whom the Lord is stressing this upon. மீண்டும் மீண்டும் யாரிடத்துல பேசுகிறேன் எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட, உங்க இருதயத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். இது உங்களுக்காக தான், உனக்காக தான் என்று தேவ ஆவியானவர் அதை முத்தரிப்பதை நீங்க உணர்றீங்க. இப்பொழுதே இந்த ஜெப நேரத்துல, இந்த நேரத்துல உங்களை உணரும்படி செய்கிறார். To tell you உன் புலம்பலுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. யோசேப்புக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் சம்பவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் யோசேப்பை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தாங்க. ஒரு சைடு யாக்கோபு புலம்பிக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். ரட்டை உடைத்து கொண்டு அவன் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்திலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் மிக வேகமாய் சம்பவித்துக் கொண்டிருந்தது. He did not know. எனக்கு தேவன் அதை இன்னைக்கு கன்ஃபர்மேஷனா கொடுக்கிறார். ஆண்டவரே, நீங்க அப்படி கொடுத்ததற்காக நன்றி. இன்னைக்கு தெய்வீக சமாதானம் உடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். இந்த ஜூலை மாதத்துல ஒரு மகா பெரிய கிருபை, தேவ கிருபை இவங்க மேல வெளிப்படட்டும். உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா சஞ்சலங்களையும் கவலைகளையும் எடுத்து போடுங்க. எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதா in the mighty name of Jesus. ஒரு தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க. இன்றைக்கும் சமாதானன்மையோடு இந்த லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பேர் மேல ஒரு தெய்வீக சமாதானம் தங்கியிருப்பதாக, கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் மேலையும் ஒரு தெய்வீக சமாதானம் தங்கியிருப்பதாக என்று மனதர நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தை ஒரு பிளஸ்ஸட் மந்தாக உங்களுக்கு நீங்க மாற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா இருதயத்தில் கை வைத்துக் கொண்டு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தயவும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இங்கே வந்திருக்கிற யாவரோடும் ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் உலகத்தில் சகல பரிசுத்தவான் குடும்பம் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென்.